ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வரும் வாரங்கள்ல பங்குச்சந்தையில Q3 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன, இந்த வாரம் பங்குச்சந்தையில முக்கியத்துவம் பெறக்கூடிய பங்குகள் என்னென்ன, இதை பத்தி டீட்டெயிலா நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்களா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஐடிசி டவுன்லோட் பத்தியும் கோல்டு சில்வர் பத்தியும் லேட்டஸ்டா பாரத் கோகி கோல்ட் லிமிடெட் ஐபிஓல எல்ஐசி நிறுவனம் 78 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணுங்க. போன வாரம் நம்ம இந்திய ஸ்டாக் மார்க்கெட் தொடர்ந்து 4 ட்ரேடிங் செஷன்ல டவுன் ஆயிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்காவுடைய புதிய வரி முறைகள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம இந்திய பங்குச்சந்தையிலேருந்து தொடர்ந்து பணத்தை வெளியில எடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம சில முக்கியமான நிறுவனங்கள் அவங்களுடைய Q3 அப்டேட்டை கொடுத்துட்டு வராங்க. இதே மாதிரி காரணங்கள்னால நம்ம இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து இப்ப டவுன் ஆயிட்டு இருக்கு. இதனால தங்கத்தோட விலையும் பாத்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிப்டி 50 0.75% வரைக்கும் டவுன் ஆகி 25,683.3 புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 0.72% வரைக்கும் டவுன் ஆகி 83,576.24 புள்ளிகளை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி மிட் கேப் 0.90% வரைக்கும் டவுன். ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் 1.74% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. வரும் வாரத்துல காலாண்டு முடிவுகளை வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், HDFC வங்கி, ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜி, ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ், விப்ரோ, எஸ் வங்கி, இந்த நிறுவனங்கள்லாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. வரும் வாரத்துல முக்கியத்துவம் பெறக்கூடிய பங்குகள் பார்த்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் வேதாந்தா நிறுவனம் அவங்களுடைய பிசினஸ் 5 பங்கா பிரிக்க போறதா ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கான அப்ரூவல் என்சிஎல்டி அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அடுத்ததா மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனம் அவங்களுடைய மொத்த சேல்ஸ் ஆண்டுக்கு ஆண்டு பாத்தீங்கன்னா 27% வளர்ச்சி காட்டியிருக்காங்க. போன ஆண்டு பாத்தீங்கன்னா 67,252 யூனிட்டுகளை விற்பனை செய்த இந்த நிறுவனம் இந்த ஆண்டு 85,501 யூனிட்டுகளை விற்பனை செஞ்சிருக்காங்க. அதனால இந்த நிறுவனமும் ஸ்டாக் மார்க்கெட்ல வரும் வாரத்துல முக்கியத்துவம் பெற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீராம் பைனான்ஸ் ஸ்டாக்கை ஜப்பானிய MUFG வங்கி 20% பங்குகளை வாங்கியிருக்காங்க. அதனால இந்த நிறுவனம் போன வாரம் அதோட 52 வீக் ஹையை தொட்டிருக்கு. இது இல்லாம மூடிஸ் நிறுவனம் ஸ்ரீராம் பைனான்ஸுக்கு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸ்டேபிளான ரேட்டிங்ல இருந்து பாசிட்டிவ்க்கு கொடுத்திருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த நிறுவனம் வரும் வாரத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல முக்கியத்துவம் பெற வாய்ப்பு இருக்கு. IRDA நிறுவனம் டிசம்பர் 31, 2025 முடிவடைந்த காலாண்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா போன ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது 37% அதிகமான லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. போன ஆண்டு 425 கோடி லாபத்தை பதிவு பண்ண இந்த நிறுவனம் இந்த ஆண்டு 584.9 கோடி லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல் வாரியம் ஒரு கூட்டு திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. இந்த நிறுவனத்தோட துணை நிறுவனமான ப்ளூ ஹோட்டல்ஸ் பிரிக்க போறாங்க. அடுத்த 12ல இருந்து 15 மாதங்களுக்குள்ளார பிஎஸ்சி என்எஸ்சில தனித்தனியா லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த நிறுவனமும் ஸ்டாக் மார்க்கெட்ல வரும் வாரத்துல முக்கியத்துவம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனம் டிசம்பர் 31, 2025 அவங்களுடைய காலாண்டு முடிவுகளை தவறுதலா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நிறுவனமே நாங்க தவறுதலா வாட்ஸ்அப்ல எங்களுடைய காலாண்டு முடிவுகளை வெளியிட்டதா ஒப்புதல் கொண்டு அந்த அந்த மெசேஜை டெலீட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த நிறுவனமும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பாதிப்பை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பீனிக்ஸ் மில்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனமும் அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் அடிப்படையில பாத்தீங்கன்னா 20% வலுவான வளர்ச்சியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் 2026 நிதியாண்டுல கடந்த 9 மாதங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னா இவங்களுடைய கன்சம்ஷன் 15% அதிகரித்து தோராயமா ரூபாய்
12,122 கோடியா உயர்ந்திருக்கு. அக்ஸோ நோபல் இந்தியா லிமிடெட், ஜேஎஸ்டபிள்யூ பெயின்ஸ் மற்றும் ஜேஎல் இந்தியா சிமெண்ட் நிறுவனங்களுடைய நிர்வாக இயக்குனரான பாரத் சில்தாலை ஜனவரி 9, 2026 முதல் புதிய தலைவரா நியமிக்க போறாங்க. அதனால இந்த நிறுவனமும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு முக்கியத்துவம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நன்றி, வணக்கம்.